நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாஸ்டர் குருஜி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் குருஜியில் ஸ்ரீசக்தி நமக்கு வந்து பார்த்திங்க 521 ட்ராக்கான சூப்பரான கேளுக்கான ஒரு கெஸிங் பார்த்தலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் ஆளுங்கிறத போட்டுக்கோங்க நண்பா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்க ஸோ 839 அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 830க்கு நமக்கு என்ன ப்ரிடிக்ஷன் கொடுக்கலாம்? ஏபி 83, பிசி 39, ஏசி 89க்கு ஒரு சின்ன ஒரு ப்ரிடிக்ஷனை பார்த்தலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல்லைக்கானில் ஆளுங்கிறத போட்டுக்கோங்க நண்பா. 839. ஸோ ஏபி நமக்கு 83 வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 834 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கேமில் வச்சுருக்கான். ஸோ ஏபியில் பிசி 83க்கு மறுபடியும் ஏபி 83 வச்சுருக்கான். நாளைக்கு ஏசி 83 வச்சுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஏசி 83 வச்சுட்டான் அப்படின்னா ஸோ நமக்கு நாளைக்கான பேட்டர்ன் என்ன மாதிரி கொண்டு போவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி 2 நாளாக அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 42, 43 அதேமாதிரி 48, 48 அப்படிங்கிறத ஏசியில் 2 நாள் நிறுத்தியிருக்கான். அப்போ நாளைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 8 இல்லை அப்படின்னா 3 எனி ஒன் போர்டில் மறுபடியும் உட்காருது. சரிங்களா? எனி ஒன் போர்டில் மறுபடியும் உட்காருது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கால்குலேஷன் வந்தால் பாருங்கள். ஸோ நாளைக்கு நமக்கு ஸ்ரீசக்தி ட்ரா. ஸோ ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு ஒர்க் அவுட் இருக்காது. ஸோ நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக சின்ன சின்ன நம்பர்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பாருங்கள், கண்டிப்பாக இந்த கெஸ்ஸிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று வீடியோஸ் போட முடியல, உனக்கு கெஸ்ஸிங்கே செட் ஆகலை நண்பா. ஸோ இன்றைக்கி வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கெஸ்ஸிங் பிடிக்கும். பிடித்திருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நண்பா. நம்ம சேனல் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரில. ஸோ நமக்கு பிடிக்கிற நண்பர்களுக்காக தான் நம்ம ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ரெகுலராக ஒரு ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல நல்ல வெற்றிகளை நோக்கி நம்ம போகலாம். 839. ஸோ ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் பார்த்துங்க. 26 நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் சின்னதாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து கொடுக்குறேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. 028 917 நண்பா. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 028 917 நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ரிடிக்ஷன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் எடுத்து கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்காக நான் என்னுடைய சின்ன சின்ன கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி 3 டிஜிட்டலில் நம்ம கொடுக்கக்கூடிய கணிப்புகள். உங்களுக்கு பிடித்தால் முயற்சி செய்யும், இல்லை என்றால் வேண்டாம். நம்மளுடைய காசை எப்படி பயன்படுத்தணுங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும். கண்டிப்பாக இந்த கணிப்புகள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா விடுங்க நண்பா. நாளைக்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை விட பெஸ்ட்டான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றேன். ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு பெஸ்ட்டாக ஏதாவது எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை வந்து என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள வீடியோக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நாளை அடுத்தடுத்த வீடியோக்களில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான கணிப்புகள் எடுத்து கொடுக்குறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் வைக்கணுங்கிறது கிடையாது. உங்கள் கால்குலேஷனில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து ஒரு செட்டு மட்டும் வச்சு பாருங்கள். இது உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு தேவை. எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நானும் பெஸ்ட்டாக ஒரு ப்ரிடிக்ஷன் எடுத்து கொடுக்குறேன். சரி, 2 பேருக்கும் பயனுள்ள ஒரு கணிப்புகளாக இருக்கட்டும். சரிங்களா? நிறைய பேர் வந்து அதிகமாக டிக்கெட் போட்டுட்ருக்கீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சதை தான் சொல்லுவேன். நமக்கு வின்னிங் எந்த அளவுக்கு சரியாக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு கெஸ்ஸிங் எடுக்கிறோமோ ஒரு செட்டு 2 செட்டு வைங்க. இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக போயிடுச்சுன்னா, இன்றைக்கி ஒரு 100 ரூபாய்க்கு போட்டு போயிடுச்சுன்னா நாளைக்கு 1000 ரூபாய்க்கு போட்டு வந்து போவோம் வரும் அப்படின்னு எந்த விதமான கேரண்டி கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு வந்து சின்சியராக உட்காந்து ஒரு கெஸ்ஸிங் எடுக்கிறோமோ அதுதான் வரும். உட்காந்து வந்து மண்டையை குழப்பிட்டு கிடக்காதீங்க. பொறுமையாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன வெற்றி. சரிங்களா? நம்ம வந்து 1 லட்சம் கோடியில் வந்து நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது, ஆயிரங்களில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ வந்து ஒவ்வொரு 1000 100 நாள் சம்பாதிச்சா தான் 1 லட்ச ரூபா சேர்த்த முடியுமே தவிர ஒரே நாளில் 1 லட்ச ரூபா யாராலையுமே சம்பாதிக்க முடியாது நண்பா. ஸோ பாருங்கள், பேராசை என்றைக்குமே நம்ம பெருநஷ்டத்தை தள்ளிட போகுது. ஆல் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1, 9. ஸோ ஆல் போர்டில் வந்து 1 மற்றும் 9 கொடுக்குறோம். இந்த கணிப்புகள் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விக்கான கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம்.